இன்றைய ஆன்மீக தகவல். காளி தேவி வழிபாடு என்பது தொன்று தொட்டு இருக்கின்ற அருமையான வழிபாடு. இப்போது கூட கிராமங்களிலே காளிதான் அதிதேவதையாக, அந்த கிராமத்து தேவதையாக இருப்பாள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் நினைத்த நேரத்திலே காளி தேவியினுடைய உருவத்தை பார்த்து காளி தேவியிடம் நேரடியாக பேசக்கூடிய வரத்தை பெற்றார். இப்படி காளி தேவியினுடைய அருளினாலே பலன் பெற்றவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. காளி ரூபமாக இருந்த அந்த காமாட்சியை சாந்த ஸ்வரூபிணியாக மாற்றி காஞ்சிபுரத்திலே ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்து காளியனுடைய உக்கிரத்தை குறைத்தவர் ஆதிசங்கர பகவத் பாதாள். இப்படி காளி தேவி வழிபாடு என்பது தொன்று தொட்டு இருக்கின்ற வழிபாடு. திருவாலங்காட்டிலே ரத்ன சபை, 5 சபைகளிலே திருவாலங்காடு ரத்ன சபையாக இருக்கின்றது. இங்கே காளி தேவி வழிபாடு என்பது மிக முக்கியமானது. திருவள்ளூர் மாவட்டத்திலே திருவாலங்காட்டிலே அமைந்திருக்கின்ற அற்புதமான திருக்கோவில் அருள்மிகு வாடாரண்யேஸ்வரர் திருக்கோயில். இந்த கோவிலானது எத்தனையோ யுகங்கள் பழமையான ஒரு திருக்கோவில். ஈசனுடைய 5 முக்கிய சபைகளிலே, அதாவது பஞ்சசபை என்று சொல்வார்கள், அந்த பஞ்சசபைகளிலே ரத்ன சபையானது இந்த ஆலயம், திருவாலங்காடு வாடாரண்யேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்திலே அற்புதமான சிற்பங்கள், கலைநயம் மிகுந்த சிற்பங்கள் இருக்கின்றது. இந்த கோவிலுக்கு உள்ளே போனாலே அப்படி ஒரு ஆன்மீக அதிர்வு நமக்கு தென்படும். தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களிலே இந்த ஆலயம் மிக முக்கியமான ஒன்று. இந்த ஆலயம் மிக மிக பழமையானது, 1500 ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ள ஆலயம் என்று சொல்கின்றார்கள். இந்த ஆலயத்திலே மூலவரை தரிசிப்பதற்கு முன்பாக காளி தேவியை வழிபடுகின்ற முறை இன்றைக்கும் நடைமுறையிலே இருக்கின்றது. காளி தேவியை வழிபட்ட பின்புதான் நாம் மூலவரான ஈசனை வழிபட முடியும். இந்த காளி வழிபாட்டினுடைய பலன்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், எப்படிப்பட்ட ஜாதக தோஷமும் இந்த காளி தேவியை வழிபட்டால் அந்த ஜாதக தோஷமானது நீங்கிவிடும். திருவாலங்காடு காளியை மனமுருகி வழிபடுவதால் நம்முடைய மனதிலே இருக்கின்ற தேவையில்லாத பயம் நீங்கும். நம்முடைய மனதிற்கு நல்ல தைரியத்தை அளித்து பதற்றத்தை போக்கக்கூடிய தலம் இந்த வாடாரண்யேஸ்வரர் கோயில். அதேபோல் தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக நமக்கு இருக்கின்ற எதிரிகளை, அவர்களுடைய அந்த ஏவல் பில்லி சூன்யம் போன்றவற்றை தடுக்கின்ற அற்புதமான கோவில் இந்த கோவில். இந்த கோவில் காளி தேவியை வணங்கிவிட்டால் எப்படிப்பட்ட ஏவலும் பில்லி சூன்யமும் நம்மளை ஒன்றும் செய்யாது. அதேபோல் நல்ல கல்வி கற்க வேண்டும். கல்வியிலே மிகுந்த ஒரு சோர்வாக இருக்கின்றான் மகன், மகள். கல்வி நல்லபடியாக கற்க வேண்டும் என்றால் இந்த ஆலயத்துக்கு சென்றால் கல்வி நல்ல ஒரு வித்தை கிடைக்கும், படிப்பவை நினைவிலே நிற்கும். காரணம், சனி வக்கரமாக இருப்பவர்களுக்கு அந்த நினைவு திறன் என்பது குறைந்துவிடும். எதிலுமே ஒரு நாட்டம் இல்லாத ஒரு நிலை ஏற்படும். இந்த ஆலயமானது சனி தோஷ நிவர்த்தி. சனி பகவானுடைய பாதிப்பு உள்ளவர்கள் இங்கு இருக்கின்ற காளியை வழிபடுவதன் மூலம் மன அமைதி பெற்று விடுவார்கள். மன அமைதி பெற்றுவிட்டால், மனம் தெளிவடைந்து விட்டால் எல்லா விதமான காரியங்களையும் நாம் நல்லபடியாக செய்யலாம் அல்லவா? ஆகவே அந்த சனி பிரீத்திக்கான கோவில் இந்த கோவில். இந்த தேவியை வணங்கினால் வழக்கு ரீதியாக நமக்கு இருக்கின்ற அந்த பிரச்சனைகள் நீங்கி வழக்கிலே வெற்றிகள் கிடைக்கும். இந்த அமைதியான சூழ்நிலையிலே அருள்பாலிக்கின்ற திருவாலங்காடு காளியை தரிசிப்பவர்களுக்கு வாழ்க்கையிலே ஏற்றம், முன்னேற்றம் மட்டுமே கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆனால் இந்த கோவிலுக்கு அதிகாலையிலேயே சென்று விட வேண்டும். அதிகாலையிலேயே சென்று நிம்மதியாக, பெரிய ஆலயம் இந்த ஆலயத்திலே வழிபாடு செய்து அங்கு நடக்கின்ற பூஜைகளிலே கலந்து கொண்டு பிரசாதம் எல்லாம் கொடுப்பார்கள். சனி தோஷ நிவர்த்திக்கான பூஜைகள் இந்த ஆலயத்திலே மிக சிறப்பாக நடைபெறும். அதற்கு பணம் கட்டி அந்த பூஜையிலே கலந்து கொண்டால் மிக சிரத்தையாக அந்த பூஜையை நமக்கு செய்து கொடுப்பார்கள் அர்ச்சகர்கள். அந்த பூஜையிலே கலந்து கொண்டு வந்தால் நிச்சயமாக நமக்கு நற்பலன் கிடைக்கும். நம் இல்லத்திலே இருக்கின்ற எதிர்வினைகள் நீங்கி நல்வினைகள் வரும். குறிப்பாக குலதெய்வத்தினுடைய ஆசி இந்த ஆலயத்துக்கு சென்று வந்தால் நமக்கு கிடைக்கும். இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள், உடனடியாக உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் உங்களுக்கு தெரிந்துவிடும். குலதெய்வம் யார் என்று தெரியாதவர்களுக்காக சொல்கின்றேன். குலதெய்வத்தினுடைய பெயர் தெரியவில்லை என்று சொல்பவர்கள்
இந்த ஆலயத்துக்கு சென்று வந்துவிட்டால் நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வமானது உங்களுக்கு காட்சி கொடுக்கும். நல்லபடியாக சென்று தரிசிக்கலாம். ஆக இந்த அற்புதமான திருவாலங்காட்டிலே வீற்றிருக்கின்ற காளி தேவியை தரிசித்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.